தமிழ்நாடு எனல் என்று எங்களுக்கு கற்பிக்கிறது. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடேடி பாப்பா, தமிழில் இனியதேடி பாப்பா, நம் ஆண்டோர்கள் தேசமடி பாப்பா என்று எங்களுடைய பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடுகிறார். படப்பாக்களில் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் ஒரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று தமிழ்நாடு தமிழ்நாடு என்று இந்த நாட்டிற்கு பெயர் வைக்கும் முன்பே எங்கள் முன்னவர்கள் பாடி எழுதி படித்து வகுத்து சென்றிருக்கிறார். உலகில் ஒரு மூத்த இனம், உலகமெங்கும் பரவி வாழ்ந்த ஒரு தேசிய இனம் தான் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தன்னுடைய தாய்மொழியிலேயே பெயர் சொல்ல வேண்டும் என்பது அந்த பெரு விருப்பம் என்பது இயல்பு. குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து கிழக்கு பாகிஸ்தான் அந்த நிலப்பரப்பில் இருந்த மக்கள் பிரிந்து சென்ற போது தங்களுடைய தாய்மொழியிலேயே பெயரை வைத்துக் கொண்டார்கள், பங்களாதேஷ் என்று. அதுபோல எங்களுடைய தாய்மொழியில் இந்த நாடு இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தாத்தா ஜீவானந்தம் போன்றவர்கள் எல்லாம் வலியுறுத்தி சட்டப்பேரவையிலே பலமுறை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது, இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும். இந்த கருத்துக்களின் வழியாக எங்களுடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவர்கள் தமிழர் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 76 நாட்கள் தொடர்ச்சியாக உண்ணா நோன்பெடுத்து உயிரீகம் செய்தார். அதன் விளைவாக அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சிக்கு வரும்போது அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு என்று பெயரிட்டார். அதற்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்த எங்கள் முன்னவர் பெருந்தமிழர் தாத்தா சங்கரலிங்கனாருடைய நினைவை போற்றுகிற நாள் இது.